அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டெட் 2ல சோசியல் சயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய 50 முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். இதில் வரலாறு, புவியியல், குடிமையியல் மற்றும் பொருளாதாரம், இது 4 வகைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஒரு வினா விடை தொகுப்பு இது. இப்போ நம்ம அந்த வினாவிடை தொகுப்பை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து போடக்கூடிய இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதில் கமெண்ட் பாக்ஸ் பகுதியில் அதை தெரிவிங்க. ஓகேவா? இப்போ நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்லலாம். முதல் வினா, சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது? சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது என்றால் அது இரும்புதான். அதாவது சிந்துவெளி நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. அவர்கள் செம்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தினர், ஆனால் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. அடுத்து இரண்டாவது கேள்வி, புவியின் மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லை கோடு எது? இதை ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. அந்த புவியியல் அறிஞர் பெயர்லயே அது இருக்குது. புவியின் மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லை கோடு எதுனா மோகோரோவிசிக். மோகோரோவிசிக். மேலோடு மற்றும் கவசம் ஆகியவற்றை பிரிக்கும் அடுக்கு மோகோரோவிசிக், மோகோ என அழைக்கப்படுகிறது. மோகோ என அழைக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 32வது பிரிவு எதனை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த 32ம் 42 ரொம்ப முக்கியமானது. 32 அம்பேத்கரே அதை என்ன சொன்னார்னா, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு சொன்னாரு. 42 அது அந்த 42வது பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு குட்டி அரசியலமைப்பு. அதுல அது குட்டி மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 2 தகவலை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த கேள்விக்கான விடை இந்திய அரசியலமைப்பின் 32வது பிரிவு எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது குடிமக்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுக இப்பிரிவு வழிவகை செய்கிறது. அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவில் முதலில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? வருமான வரி என்பது நேரடி வரி. ஜிஎஸ்டி வரிங்கிறது மறைமுக வரி. அப்ப அந்த வருமான வரியை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சர் ஜேம்ஸ் வில்சன். சர் ஜேம்ஸ் வில்சன் எந்த ஆண்டு? 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியால் ஏற்பட்ட நிதி இழப்பை சரி செய்ய 1860இல் ஜேம்ஸ் வில்சன் வருமான வரியை அறிமுகப்படுத்தினார். இப்ப இந்த 1857 தான் முதல் இந்திய விடுதலை போராட்டம் துவங்கிய ஆண்டு. அது ஏற்படுது. அந்த அதுல என்ன நிறைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்றாரு அவரு, சர் ஜேம்ஸ் வில்சன்ங்கிறவரு இந்திய மக்கள் மேல 1860ல வருமான வரியை அறிமுகப்படுத்துறாரு. அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, பாண்டியர் ஆட்சி காலத்தில் இறையிலி என்பது எதனை குறிக்கும்? பாண்டியர் ஆட்சி காலத்தில் இறையிலி இறைனா கடவுள், கோயில்கள், அந்த கோயில்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நிலத்துக்கு இறையிலி, அது வரி இல்லாத நிலம். ஆக்சுவலா அது இறையிலி அப்படின்னு
கொடுக்கப்படக்கூடிய நிலத்துக்கு என்ன பேர்னா வரி இல்லாத நிலம். கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமாக வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் இறையிலி எனப்படும். கோயில்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கோயில்களை பணிபுரியக்கூடிய பிராமணர்களுக்கும் தானமாக வழங்கப்பட்ட அந்த வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் தான் இறையிலி எனப்படும். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? இந்த கேள்வி அடிக்கடி வருது. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எங்க இருக்குன்னா, அது கேரளாவில் இருக்கிற ஆனைமுடி தான். இது ஆனைமலை தொடரில் உள்ள ஆனைமுடி, 2695 மீட்டர் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமாகும். அதே தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டா அது தொட்டபெட்டா, கீழே இருக்கு, தொட்டபெட்டா தான். சரி, அடுத்து 7வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கத்தை பற்றி விவரிக்கிறது? அரசியலமைப்பின் எந்த பகுதி? பகுதி 6. அரசியலமைப்பின் பகுதி 6, அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 152ல இருந்து 237 வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகிள் பிரிவுகள் எதை பத்தி சொல்லுதுன்னா, மாநில நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதிமன்றங்களை பற்றி பேசுகிறது. அப்ப மாநில அரசாங்கத்தை பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பின் எந்த பகுதி அப்படின்னா பகுதி 6. அதுல பிரிவுகள் எது அப்படின்னா 152ல இருந்து 237 வரைக்கும். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. இந்தியாவின் தங்க இழை பயிர் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் தங்க இழை பயிர் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க தங்க இழை பயிர் அப்படின்னு சொல்றது எதுன்னா சணலை தான் சொல்லுது. சணல் தான். அதன் நிறம் மற்றும் அதன் பொருளாதார மதிப்பு காரணமாக சணல் தங்க இழை, கோல்டன் ஃபைபர் என அழைக்கப்படுகிறது. இந்த சணல் உற்பத்தி அதிகம் நடக்கிறது அந்த மேற்கு வங்காளம். அதனாலதான் இந்த இந்திய சணல் வாரியம் அந்த மேற்கு வங்க கொல்கத்தால தான் இருக்கும். வச்சுங்க. அடுத்த கேள்வி, 9வது வினா. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? முதல் 5 ஆண்டு திட்டத்துல அவங்க வச்ச அந்த கோல், அல்டிமேட் கோல் எதுன்னு கேட்டா அது வேளாண்மை வளர்ச்சி தான். அப்ப முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் வேளாண்மை வளர்ச்சி. முதல் 5 ஆண்டு திட்டம் எப்ப வருதுன்னா 1951 to 56 வரையிலான முதல் 5 ஆண்டு திட்டம் ஹாரோட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டு விவசாயத்திற்கு முன்னுரிமை அளித்தது. 2வது 5 ஆண்டு திட்டம் தான் தொழிற்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அடுத்து 10வது கேள்வி. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எது? சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ராய்கார். 1674 சிவாஜி ராய்கார் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்டார். அடுத்து 11வது கேள்வி. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர். காற்றின் வேகம் மற்றும் அழுத்தத்தை அளவிட அனிமோமீட்டர் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி 12. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC எப்போது நிறுவப்பட்டது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1993 அக்டோபர் 12. இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து 13வது கேள்வி.
எந்த வரி வளர்வீத வரி முறைக்கு சான்றாகும்? எந்த வரி ப்ராக்ரசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்வீத வரி முறைக்கு சான்று வருமான வரி தான். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரியின் விகிதமும் அதிகரிப்பதால் இது வளர்வீத வரி எனப்படும். அடுத்து 14வது கேள்வி. கிபி 1857 புரட்சியின் போது, முதல் இந்திய விடுதலை புரட்சியின் போது லக்னோவில் தலைமை தாங்கியவர் யார்? லக்னோவில் தலைமை தாங்கியவர் ஒரு பெண்ணு தான். ஆனா பெண்ணுன்னொடனே உடனே ராணி லட்சுமி பாய்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்க தான். அதாவது அவத் பகுதியின் ராணியான பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோவில் அந்த முதல் இந்திய விடுதலை புரட்சியை வழிநடத்தினார். அடுத்து 15வது கேள்வி. இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கும் குறுகிய கடல் பகுதி எது? இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கும் குறுகிய கடல் பகுதி பாக் நீர்ச்சந்தி ஆகும். அதாவது இது வங்காள விரிகுடாவையும் மன்னார் வளைகுடாவையும் இணைக்கும் பாக் நீர்ச்சந்தி இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிறது. இந்த பாக் நீர்ச்சந்தி 2 வேலை செய்யுது. வங்காள விரிகுடாவையும் மன்னார் வளைகுடாவையும் இணைக்கிறது. அதே நேரத்துல இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிறது. அடுத்து 16வது கேள்வி. பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய திருத்தச் சட்டம் எது? பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு, அதாவது கிராம ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய திருத்தச் சட்டம் எதுன்னு கேட்டா 73வது திருத்தச் சட்டம் தான். இது எப்போ வருதுன்னா 1992ஆம் ஆண்டில் 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தது. இதுலயே இன்னொன்னு கொடுத்துருக்கான். நகர்ப்புற உள்ளாட்சிக்கு 74வது சட்ட திருத்தம். அந்த சட்டம் இது 73 கிராம ஊராட்சிகளுக்கு, 74 நகராட்சி மாநகராட்சி அதற்கான சட்ட திருத்தம். ஓகே. அடுத்து 17வது கேள்வி. ஒரு நாட்டின் எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. இந்த கேள்வியை படிச்சாலே நமக்கு தெரியும். ஒரு நாட்டின் எல்லைக்குள் அப்படின்ட்டான். அப்ப எல்லைக்குள்னா அது உள்நாடு தான். அப்ப அங்க குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் உற்பத்தி மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படின்னு கேட்டா அததான் என்ன சொல்றோம். ஒரு நாட்டின் எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்புக்கு பெயர்தான் ஜிடிபி என்று சொல்கிறோம். அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் இறுதி நிலை பண்டங்களின் பண மதிப்பை குறிக்கும். அடுத்து 18வது கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் புரட்சி அப்படின்னாலே அது 1806 தான். அப்ப என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஜூலை 10. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1910 ஜூலை 1806 ஜூலை 10. அதாவது திப்பு சுல்தானின் மகன்கள் மற்றும் வீரர்களால் புதிய தலைப்பாகை மற்றும் மத சின்னங்களுக்கு எதிராக வேலூர் கோட்டையில் இப்புரட்சி வெடித்தது. அடுத்து 19வது கேள்வி. ஆறுகளால் படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது சமவெளி பாடத்துல இருக்கும். பாபர், தராய், பாங்கர், காதர் அந்த சமவெளியினுடைய வரிசை முறை அப்படிதான் இருக்கும். பாபர் சமவெளி, தராய் சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி. இதுல இங்க என்ன கேக்குறான், புதிய வண்டல் மண் சமவெளி அப்படின்னா அது காதர் சமவெளி தான்.
புதிய வண்டல்மண் சமவெளி அப்படின்னா காதர் சமவெளி. அப்படி இல்லாம பழைய வண்டல்மண் சமவெளி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பாங்கரை குறிக்கணும். சரி, புதிய வண்டல்மண் சமவெளி எதை சொல்றோம் அப்படின்னா காதர் சமவெளி தான். ஆறுகளால் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வளமான புதிய வண்டல்மண் சமவெளிக்கு பேரு காதர் சமவெளி என்று பெயர். அடுத்த கேள்வி, 20வது கேள்வி. மக்களவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? இது இந்த வயது வரம்பை வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். மக்களவைன்னு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும், இங்கிலீஷ்ல சொன்னோம்னா எம்எல்ஏ எம்பி, இந்த 2 உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 25 வயது தான். 25 வயது நிரம்பியவர்கள் யாவரும் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் சட்டசபை எலெக்ஷன்லையும் போட்டி போடலாம், மக்களவை நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போடலாம் எம்பி ஆவதற்கு. அப்ப இந்த 35 வயசு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எதுக்குன்னா ஆளுநர் ஆவதற்கும் குடியரசுத் தலைவர் ஆவதற்கும் அந்த வயசு 35 வயசு வேணும் குறைந்தபட்சம். அப்ப ஓட்டு போடுவதற்கு எத்தனை வயசு அப்படின்னா 18 வயது. இது ரொம்ப முக்கியம், அரசியலமைப்புல முக்கியமானது. 18 வயசு இருந்தாதான் ஓட்டு போட முடியும். 25 வயசு இருந்தாதான் எம்எல்ஏ ஆர் எம்பியாக ஆக முடியும். 35 வயசை கடந்தாதான் கவர்னராகவும் யாரு குடியரசுத் தலைவர் பிரசிடென்டாகவும் ஆக முடியும். அடுத்த கேள்வி, 21வது கேள்வி. இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தியவர்னாலே அவர் வந்து யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன் தான். பசுமை புரட்சி. இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். வீரிய ரக விதைகளை அறிமுகம் செய்து உற்பத்தியை பெருக்கினார். பசுமை புரட்சி எம்.எஸ். சுவாமிநாதன். அடுத்து 22வது கேள்வி. இந்தியாவின் பிட்ஸ்பர்க் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பிட்ஸ்பர்க் அப்படின்னா அது வந்து இரும்பு சார்ந்த தொழில்கள் நடைபெறக்கூடிய நகரம். அது இந்தியாவில் எங்க இருக்குது அந்த நகரம் அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் தான். இரும்பு மற்றும் எஃகு தொழிலகங்கள் அதிகம் நிறைந்துள்ளதால் ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் பிட்ஸ்பர்க் எனப்படுகிறது. அடுத்த கேள்வி, 23வது கேள்வி. 23வது கேள்வி வந்து வரலாற்றை அடிப்படையாக கொண்டதற்கு சுல்தானியத்தை, அதாவது குத்புதீன் ஐபக் எதை கட்ட தொடங்கி வைத்தார்? குத்புதீன் ஐபக் வந்து ஒரு நினைவு சின்னத்தை கட்டுறாரு. அதை தொடங்கி வச்சவர் அவர் தான். எதனா குதுப் மினார் தான். குத்புதீன் ஐபக் குதுப் மினார் இதை தான் கட்டுறாரு. அதுக்கு இடையில அவர் வந்து இறந்துடுறாரு. குதிரையிலேருந்து ஏறி குதிரையில ஏறும்போது கீழே விழுந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மருமகனா இருந்த இல்துமிஷ் அவர் தான் அந்த குதுப் மினாரை நிறைவு செஞ்சார். இவர் தொடங்கி வச்சாரு மாமனாரு, மருமகன் நிறைவு செய்தார். குத்புதீன் ஐபக். இவர் டெல்லியில் குதுப் மினாரை கட்டத் தொடங்கினார். ஆனால் அதை இல்துமிஷ் தான் கட்டி முடித்தார். இந்த கொடுத்துட்டாங்கல்ல. சரி, அடுத்து 24வது கேள்வி. நிதி ஆயோக் தலைவராக செயல்படுபவர் யார்? இந்த 5 ஆண்டு திட்டம் படித்தோம்ல, அதுல வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் மட்டும்தான் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்களை கலைச்சிட்டு அது நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டு விட்டது. அந்த திட்டக்குழுவையே கலைச்சிட்டு நிதி ஆயோக்னு மாத்திட்டாங்க. திட்டக்குழு போடுறதுதான் 5 ஆண்டு திட்டங்கள். அந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக்னு கொண்டு வந்துடுறாங்க. இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாருன்னு கேட்டா நம்முடைய பிரதமர் தான். நிதி ஆயோக் ஒரு தலைவர் பதவியில் நாட்டின் பிரதமர் இருப்பார். அடுத்து 25வது கேள்வி.
அலகாபாத் தூண் கல்வெட்டினை பொறித்தவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டினை பொறித்தவர் யாருன்னு கேட்டா ஹரிசேனர் தான். இவர் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவராக இருந்தார். சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை 33 வரிகளில் பிரயாகை மெய்கீர்த்தியாக அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தார் ஹரிசேனர். அடுத்து 26வது கேள்வி. வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழ்கின்றன? வளிமண்டலங்கிறது பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வெட்டவெளி பகுதி. அதுல எந்த அடுக்குல அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழ்கின்றன அப்படின்னு கேக்குறான். அது எந்த அடுக்குன்னா நாம் பூமியில் வாழக்கூடிய அடி அடுக்குல தான் நடைபெறுகிறது. அடி அடுக்கு, ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் எனப்படும் அடி அடுக்கில்தான் மேகங்கள், மழை மற்றும் காற்று போன்ற வானிலை மாற்றங்கள் நிகழ்கின்றன. அடி அடுக்கு. அடுத்து 27வது கேள்வி. தேசிய கீதம் அரசியலமைப்பு சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 26, 1950. அததான் குடியரசு தினமாக ஆண்டுதோறும் ஜனவரி 26 கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த 26க்கு 1950 ஜனவரி 26க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சரி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தேசிய கீதம் வேணும்னு சொல்லிட்டு தான் அப்ப அந்த அரசியலமைப்பு சபை அதை ஏத்துக்குது. அதுதான் இன்னைக்கு ஜனவரி 24, 1950. அரசியலமைப்பு சபையின் இறுதி கூட்டத்தின் போது 1950 ஜனவரி 24 தேசிய கீதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 28வது கேள்வி. கருப்பு மண் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்த பாறை எது? கருப்பு மண் என்று சொல்லப்படுவது எதுன்னா கரிசல் மண் தான். கரிசல் மண் கருப்பா தான் இருக்கும். அது அந்த கரிசல் மண் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்த பாறை எதுன்னா தீப்பாறை தான். தீப்பாறைகள், அதாவது பசால்ட் எனப்படும் தீப்பாறைகள் சிதைவடைவதால் இரும்பு தாதுக்கள் நிறைந்த கருப்பு மண் உருவாகிறது. அடுத்து 29வது கேள்வி. பன்னாட்டு பண நிதியத்தின் IMF அப்படின்னு சொல்லுவோம், தலைமையகம் எங்குள்ளது? பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையகம் அமெரிக்க தலைநகராக விளங்கக்கூடிய வாஷிங்டன் DC அங்கதான் இருக்குது. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டின் தலைமையகமும் அமெரிக்காவின் வாஷிங்டன் DC-யில் உள்ளன. அடுத்து 30வது கேள்வி. யாருடைய படையெடுப்பு மராட்டிய பேரரசு வீழ்ச்சியடைய முக்கிய காரணமாக அமைந்தது? யாருடைய படையெடுப்பு மராட்டிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னா அது அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி, அதாவது 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரில் அகமது ஷா அப்தாலி மராட்டியர்களை தோற்கடித்தது அவர்களது வீழ்ச்சிக்கு வழிகோலியது. இங்க பானிபட் போர் வரலாறுல இந்த பானிபட் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்கள். 3 பானிபட் போர் நடந்திருக்கு. முதலாவது பானிபட் போர்ல தான் முகமது கோரி 1526 முகமது கோரி வெற்றி அடைகிறார். முகலாய பேரரசுக்கு அப்பதான் அடிகோள்றாங்க. முகமது கோரியில பாபர். அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்றாருன்னா 1556 30 வருஷம் கழிச்சு 2ஆம் பானிபட் போர் நடத்துறாரு. இது 3ஆம் பானிபட் போர். அகமது ஷா அப்தாலி இவர் தான் மராட்டிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்.
அது நடைபெற்ற ஆண்டு 1761. சரி, அடுத்த கேள்வி 31வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? எல்லோருக்கும் தெரிந்த கேள்விதான். ஆசியா கண்டம் தான். ஆசியா உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டமாகும். அடுத்தது 32வது கேள்வி. இந்தியாவின் மிக உயர்ந்த விருது எது? இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது தான். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பொது சேவையில் சிறந்த சாதனை புரிந்தோருக்கு வழங்கப்படும் மிக உயரிய குடிமை விருது இதுவாகும். அடுத்த கேள்வி 33வது கேள்வி. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுன்னு கேட்டா சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தின் போது வெளிப்படும் அதிர்வு அலைகளை பதிவு செய்ய சீஸ்மோகிராஃப் பயன்படுகிறது. இப்ப இந்த மாதிரி தேர்வு எழுதிட்டு இருக்கிற இந்த சமயத்துலதான் வெனிசுலாங்கிற ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட 7.2 அளவு ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெருத்த சேதம் உள்ளதை நம்ம தொலைக்காட்சி வழியாக, ஊடகங்கள் வழியாக பார்க்க முடிந்தது. நினைவில் வச்சுக்கணும். ஓகே, சில நேரத்தில் இப்படி கூட கேள்வி கேட்கலாம். அதனால அந்த அந்த நிலநடுக்கத்தை, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவினா சிஸ்மோகிராஃப். அது எந்த அளவுகோல்ல சொல்லப்படுது அப்படின்னா ரிக்டர் அளவுகோல்ல தான். நிலநடுக்கத்தின் அளவுகோல் ரிக்டர், அதுலதான் சொல்லுவாங்க. மீட்டர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரிக்டர் அளவுகோல் தான். அடுத்து 34வது கேள்வி. இரண்டாம் உலகப் போரின் போது அச்சு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த நாடு எது? இரண்டாம் உலகப் போரின் போது அச்சு நாடுகள் கிட்டத்தட்ட 1939 இருந்து 1945 வரைக்கும் 6 ஆண்டுகள் இரண்டாம் உலகப் போர் நடைபெறுகிறது. அந்த போரின் முடிவுல தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுது 1945. சரி, அப்ப இதுல அச்சு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த நாடு எதுன்னு கேட்டா இங்க அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் ஒரு அணியில இருந்துச்சு. இதுல தனி நாடா அச்சு நாடுகள் அணியில இருந்தது ஜெர்மனி தான். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த 3 நாடுகளும் இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள் எனப்பட்டன. அடுத்து 35வது கேள்வி. தமிழ்நாட்டில் மிக குறைந்த மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாட்டில் மிக குறைந்த மழை பெறும் பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. இது கோயம்புத்தூர் சமவெளி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளதால் இப்பகுதி குறைந்த மழையை பெறுகிறது. கோயம்புத்தூர் சமவெளி மிக குறைந்த மழை பெறும் பகுதி கோயம்புத்தூர் சமவெளி. அடுத்து 36வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகிள் 17 தான். சட்டப்படி தீண்டாமையை கடைபிடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என பிரிவு 17 அறிவிக்கிறது. அடுத்து 37வது கேள்வி. இந்தியாவின் முதல் வங்கி எது? இந்தியாவின் முதல் வங்கி எது அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாம் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்குதா, இப்ப இருக்குதா என்னங்கிறத கமெண்ட் பகுதியில நீங்க சொல்லுங்க. அதுதான் அதற்கான விடை. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இந்தியாவின் முதல் நவீன வங்கியாகும். இந்த வங்கி தற்போது இருக்கின்றதா, செயல்படுகின்றதா என்பதை நீங்கள் கமெண்ட் பகுதியில சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதுல வங்கிகளின் வங்கி என்று சொல்லப்படுவது எதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வங்கிகளின் வங்கி.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து 38வது கேள்வி. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற சம்பவம் வந்து ஒரு முக்கியமான வரலாற்றுல நிகழ்வுல, அப்போ காந்தியடிகள் வந்து 1920 வராரு. வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. வந்து இங்க என்ன பண்றாருன்னா 1920 தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்திய நாடு முழுமைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். 1920 ஆரம்பிச்சிடறாரு. அது நடந்துகிட்டே இருக்குது. ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 2 ஆண்டுகள் கழித்து சௌரி சௌராங்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துல ஒரு வெடிகுண்டு இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்து அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் அடிப்படையில அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிப்பாட்டிடுறாரு. இதெல்லாம் வரலாறு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 30 தான் அவர் என்ன பண்றாரு, உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வரலாறு படிக்கும்போது நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ரைட். இந்த சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கான். 1922 பிப்ரவரி 5. உத்தரப்பிரதேசத்தில் போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்திற்கு தீ வைத்ததில் 22 காவலர்கள் இறந்தனர். இதனால் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். நிறுத்திடுறார். ரைட். அடுத்து வந்து 39வது கேள்வி. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? எல்லாருக்கும் நல்ல எளிதான கேள்வி, தெரிந்த கேள்விதான். எதுதான்? புதன் தான். புதன் தான் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். புதன் சூரியனுக்கு மிக அருகிலும் மற்றும் சூரிய குடும்பத்திலேயே மிகச்சிறிய கோளாகவும் உள்ளது. மிகச்சிறிய கோள்னு கேட்டாலும் புதன் தான். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு கேட்டாலும் புதன் தான். அடுத்து 40வது கேள்வி. இந்தியாவின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஆளுநரை நியமிப்பவர், தலைமை நீதிபதியை நியமிப்பவர் எல்லாருமே யாரு? குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியை இந்திய குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதியாக நியமிப்பார். அடுத்து 41வது கேள்வி. பொருளாதாரத்தின் எந்த துறை பணித்துறை என்று அழைக்கப்படுகிறது? பணித்துறை என்பது சேவைத்துறை. பொருளாதாரத்துல 4 துறை இருக்குது. அந்த 4 துறையில எந்த துறையை வந்து சேவைத்துறை என்று அழைக்கிறோம் அப்படின்னா அது சேவைத்துறை வந்து 3ஆம் துறை தான் சேவைத்துறை. போக்குவரத்து, வங்கி, கல்வி மற்றும் தகவல் தொடர்பு போன்ற சேவைகளை வழங்குவதால் 3ஆம் துறை பணித்துறை அல்லது சேவைத்துறை எனப்படும். அப்ப முதன்மை துறை வந்து வேளாண்மை துறை, விவசாயம் செய்யறது, மீன்பிடித்தல், இது முதன்மை துறை. 2ஆம் துறை வந்து தொழில்துறை, தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்கிறது 2ஆம் துறை. 3ஆம் துறை வந்து சேவைத்துறை. அடுத்து 42வது கேள்வி. இபின் பதூதா யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? இந்த இபின் பதூதா வந்து மொரோக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு வர்றாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துலதான் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்ப மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதூதா, இவர் வந்து ஒரு அரேபியர். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் டெல்லிக்கு வருகை புரிகிறார். வருகை புரிஞ்சு அதை தன்னுடைய பயண குறிப்புகள்ல எழுதுறாரு. ரைட். அடுத்து 43வது கேள்வி. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது? இங்க இருக்கக்கூடிய வைகை, காவிரி, தாமிரபரணி, பாலாறு எல்லாம் தமிழ்நாட்டுல ஓடக்கூடிய ஆறுகள் தான். இதுல மிக நீளமான ஆறு எதுன்னு கேக்குறாங்க. அது வந்து காவிரி தான். காவிரி, இத வந்து தென்னாட்டின் கங்கை என்று சொல்வார்கள். காவிரி ஆறு தமிழ்நாட்டில் சுமார் 416 கிலோமீட்டர் பாயும் மிக முக்கியமான மற்றும் நீளமான ஆறாகும். 416 கிலோமீட்டர் பாயுது.
சரி. அடுத்து 44வது கேள்வி. பிரிட்டிஷ் இந்தியாவில் நேரடி தேர்தல் முறை முதலில் எப்போது அறிமுகமானது? எப்போது அறிமுகமானது? அதாவது நேரடி தேர்தல் முறை பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போது முதலில் எப்போது அறிமுகமானதுன்னா, இந்திய அரசு சட்டம் 1919ல. இந்திய அரசு சட்டம் 1919 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் மூலம் என்ன பண்றாங்கன்னா, 1919ல வந்து முதன்முறையாக நேரடி தேர்தல் முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த 1919 வரலாறுல ரொம்ப முக்கியமானது காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த காலகட்டத்துல தான் பஞ்சாப்ல அமிர்தசரஸுக்கு பக்கத்துல வந்து ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல வந்து ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதெல்லாம் இந்த 1919ல தான். இதுக்கு அடுத்த வருஷம் தான் காந்தியடிகள் என்ன பண்றாரு, 1920ல தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அது 1922ல சௌரி சௌரா சம்பவத்தின் வழியாக அந்த ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்படுகிறது. ரைட். அடுத்து 45வது கேள்வி. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் எங்குள்ளது? பொதுவாகவே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், அது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னது, மத்திய அரசினுடையது. அப்ப மத்திய அரசினுடைய நிர்வாக இடமாக தலைமையகமாக எதுதான் இருக்கும்? அதிகமாக தலைநகர் தான் இருக்கும். இந்தியாவினுடைய தலைநகரங்கள்ல தான் இருக்கும். அப்ப புதுடில்லி தான். ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் புதுடில்லி. ஜிஎஸ்டி தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான முடிவுகளை எடுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் நாட்டின் தலைநகரான புதுதில்லியில் அமைந்துள்ளது. அடுத்து 46வது கேள்வி. செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எப்போது முழங்கினார்? இந்த டூ ஆர் டை இந்த இந்த முழக்கம் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, சுவாமி விவேகானந்தருக்கு சொந்தமானது. அந்த முழக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து தன்னுடைய ஒரு போராட்டத்திற்கு அறவழி போராட்டத்துல முன்னெடுக்கிறாரு. அது வந்து எந்த போராட்டம் அப்படின்னா, காந்தியடிகள்ல வரல இங்க இருக்கக்கூடிய 4 போராட்டமே காந்தியடிகளால் நடத்தப்பட்ட போராட்டங்கள் தான். சம்பரான் சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுல ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்ட மறுப்பு இயக்கம் 1930. அததான் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து 1942. அந்த 1942ல தான் காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, செய் அல்லது செத்துமடி என்று அனைத்து இந்தியர்களையும் பார்த்து அறைகூவல் விடுக்கிறார். போராட்டத்துல வந்து கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுக்கிறார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் நாட்டு மக்களுக்கு இந்த இறுதி முழக்கத்தை வழங்கினார். இதை வந்து ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆகஸ்ட் மாசம் தான் அது வந்து இந்த புரட்சி வந்து ஏற்படுது. வெள்ளையனே வெளியேறு, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குயிட் இந்தியா. அதுல செய் அல்லது செத்துமடி இந்த வாசகம் முழக்கம் முன்னெடுக்கப்படுது. சரி. அடுத்து 47வது கேள்வி. புவி தன் அச்சில் ஒரு முறை சுழல எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இங்க சரியா 24 மணி நேரம்னு தரல, பிராக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப எக்ஸாக்ட் டைம் வந்து என்னன்னு கேட்டோம்னா 23 மணி 56 நிமிடம் 4 வினாடிகள். இதுதான் புவி தன் அச்சில் ஒரு முறை சுழல எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆகும். 23 மணி 56 நிமிடம் 4 வினாடிகள். இதுதான் ஒரு நாள் எனப்படுகிறது. அடுத்து 48வது கேள்வி.
இந்தியாவின் மிக உயரிய சட்ட அதிகாரி, ஹையஸ்ட் லா ஆபீசர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார்னா அட்டார்னி ஜெனரல் தான், தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞர் அவர்தான் இந்தியாவின் மிக உயரிய சட்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பு பிரிவு 76 படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் அட்டர்னி ஜெனரல் நாட்டின் மிக உயரிய சட்ட அதிகாரி ஆவார். ஆளுநரை நியமனம் செய்யறது, அப்புறம் வேற யாரு, தலைமை நீதிபதியை நியமனம் செய்யறது, அது மாதிரி இந்திய உயரிய சட்ட அதிகாரி என்று அழைக்கப்படக்கூடிய தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல், இவரை நியமனம் செய்யறதும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்த கேள்வி 49வது கேள்வி. மறைமுக வேலைவாய்ப்பின்மை எத்துறையில் அதிகமாக காணப்படுகிறது? இந்த மறைமுக வேலைவாய்ப்பின்மை எத்துறையில் அதிகமாக காணப்படுகிறதுனா அது விவசாயத்துறையில தான் அதிகமா காணப்படுது. தேவைக்கு அதிகமான ஆட்கள் ஒரே வேலையில் ஈடுபடுவதால் ஒரு சிலரை நீக்கினாலும் உற்பத்தி குறையாத நிலை விவசாயத்தில் அதிகம் உள்ளது. அதனால மறைமுக வேலை வாய்ப்பின்மை எந்த துறையில் ஏற்படுதுன்னா, பொருளாதாரத்துல முதன்மை துறையா இருக்கக்கூடிய விவசாயத்துறையில தான் நடைபெறுது. அடுத்த கேள்வி 50வது கேள்வி. தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி எப்போது ஆட்சிக்கு வந்தது? எப்போது வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா 1920. இந்த நீதி கட்சி தான் தமிழ்நாட்டில் 1920ல ஆட்சிக்கு வருது. ஏன்னா 1919 தான் என்ன பண்றாங்க, முதல்ல இந்திய அரசு சட்டம் ஒண்ணு போடுது, நேரடி தேர்தல் முறை அப்பதான் கொண்டு வர்றாங்க 19ல. அந்த சட்டப்படி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் நடைபெற்ற தேர்தல்ல சில கட்சிகள் நிக்குது. அதுல தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி தேர்தல்ல ஈடுபட்டு அவங்க என்ன பண்றாங்க, முதல் பொது தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று 1920ல் ஏ சுப்பராயலு ரெட்டியார் தலைமையில் ஆட்சி அமைத்தது. அவ்வளவுதான். இப்ப நமக்கு இந்த சமூக அறிவியல் சார்ந்த இந்த மாதிரி தேர்வு நம்ம 50க்கு 50 புள்ளிகள் பெற்று 7% வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி என்றென்றும் உங்களுக்கு தொடர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில சந்திப்போம்.